வணக்கம். கேசி கோபிநாத் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கேசிஆர்பி. இது என்னுடைய 67வது ஜோதிட வீடியோ. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். சரி, கேள்விக்கு வருவோம். அதாவது, ஒருவர் காரணமில்லாமல் ஏன் பயப்படுகிறார்? இதுதான் கேள்வி. அதாவது, ஒருவர் தைரியமாக இருக்க வேண்டுமென்றால், தீய சக்திகள் அவரை நெருங்காமல் இருக்க வேண்டுமென்றால் சூரியன் பலமாக இருக்க வேண்டும். இது ஒரு ஆண் ஜாதகம். இதில் ரிஷப லக்னம், 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 6ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் உச்சமாக, 8ஆம் இடத்தில் புதன், குரு, சுக்கிரன் உள்ளார்கள், 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அவரை விட அதிக டிகிரியில் இருக்கும் கேது பகவான் அவரை நோக்கி ஆன்டி கிளாக்கில் வருகிறார். அதாவது கேதுவால் சூரியன் இந்த இடத்தில் பாதிக்கப்படுகிறார். 12இல் மேஷத்தில் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது இவருக்கு சூரியன் அவர்தான் ஒளி, வெளிச்சம். எனவே ஆன்மக்காரகன். இப்பொழுது ஆன்மக்காரகன் வீக்கா இருந்தா தீய சக்திகள் தாராளமா உள்ள வரும். இன்னொன்னு, 6ஆம் இடத்தில் இருட்டு கிரகம் என்கின்ற சனி உச்சமாக இருக்கிறார். அது பரவாயில்ல. இப்போ சனி பகவானை விட சூரிய பகவான் வலு குன்றி இருக்கலாம், ஆனால் பாதிக்கப்படக்கூடாது. இந்த இடத்தில் பாதிக்கப்படுகிறார் என்பதுதான் விஷயம் கேதுவால். இப்பொழுது இவருக்கு இந்த சூரியன் அந்த தசைக்கு ஏற்றாற்போல், இதில் இன்னொன்று 8ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள், 8ஆம் அதிபதி, இதுவும் முக்கியம். அதுவும் அமானுஷ்ய விஷயங்களை வெளிக்கொண்டு வரும். இப்பொழுது முதலில் சுக்கிர தசையில் கேது புத்தியில் பிறந்தார். அப்போது கேது என்ன செய்கிறார்? சூரியனை பாதிக்கிறார். அதாவது இவர் பிறக்கும் பொழுது இவர் தகப்பனார் இவருடன் இல்லை, உயிரோடு இருக்கிறார், ஆனால் இவருடன் இல்லை, இவரை பார்க்கவில்லை. அதற்கு அடுத்த சூரிய தசை 6 வருஷமும் இவரை பார்க்கவில்லை. எனவே சுக்கிர தசை ஒரு 7 மாதம் தான் இருக்கு, சில்லற கொஞ்ச நாட்கள். அப்போ 6 வயசு வரைக்கும், 6.5 வயசு வரைக்கும் இவர் பார்க்கல அவங்க அப்பாவை. ஆக அந்த வேலையை செய்யறாரு. சுக்கிரதசைனா லக்னாதிபதி 8ல் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் சுக்கிரன், சூரியன், சந்திரன், அங்காரகன், ராகு, குருல தான் இவர் பயப்படுறாரு. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நார்மலா தான் இருந்தாரு. அந்த பயப்பட்ட ஒரு 5 நாட்களுக்கு அப்புறமும் நார்மலா தான் இருந்தாரு. அந்த 5 நாள் பயந்தாரு. என்ன மாதிரி பயம்னா, இவர் காதுல இவரை யாரோ மிரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணார். அப்போ இவருடைய மனைவி வெளியே கோலம் போடும்போது இவர் மூத்த பையன் கிட்ட சொல்லுவார், அம்மா உள்ள வர சொல்லு, வெளியே ரவுடிங் எல்லாம் இருக்காங்க அப்படிம்பாரு. அப்புறம் பையன் வெளியே இழுத்துட்டு போய் யார் இருக்கா பாரு அப்படின்னாரு. ஏன்னா அது ஒரு ஸ்டோர், 9 வீட்டுக்கு கொடுத்ததுக்கு மேல பக்கத்துல இருப்பாங்க. அப்ப அதுல பயம்னா எப்படி அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து 2 நாள் இப்படியே இருக்கிறதுனால பக்கத்துல எல்லாம் சொன்னாங்க, பவானிங்கிற இடத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அவரை பார்க்க போயிருக்கும் போது அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமம் தடவி மந்திர பிரயோகம் பண்ணி கொடுத்தாரு. இதை நீங்க வீடு ஃபுல்லா காட்டுங்க, வாசல்லையும் காட்டுங்க, தலைவாசல்ல சரியா போயிடும் அப்படின்னாரு. இவங்க பண்ணாங்க. அப்பவும் சரியா போல. மறுநாள் திருப்பியும் அவர்கிட்டயே போனாங்க. அவர் இதையே தான் செஞ்சாரு. அப்பவும் சரியா போல. இப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னா, உச்சகட்டமா இவர் கெராசின் எடுத்துட்டு போய் சமயக்கட்டுக்கிட்ட போய் தீப்பெட்டி தேடுறாரு. அதாவது மேல கொட்டிட்டு பத்த வச்சுக்கணும் அப்படின்னு. அதாவது தற்கொலைக்கு முயற்சி பண்ற அளவுக்கு இவருக்கு அந்த காதுல கேட்டுட்டே இருக்கு. அப்போ அந்த மிரட்டல் சவுண்டு கேட்டுட்டே இருக்கிறதுனால இத மூத்த பையன் அந்த இடத்துல அர்த்தராத்திரி வேற, அப்போ இழுத்துட்டு போய் தங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவரு, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவர் வீட்டுல முன்னாடி இருக்கிற அந்த சமயக்கட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஓடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. படபடன்னு இடிஞ்சு விழுந்துருச்சு.
அப்போ அவரு நினைச்சாரு இவர் மேல ஏதோ ஒரு சேட்டை இருக்கு போல இருக்கு அப்படின்னு. சரி, உங்களுக்கு வேற வழி இல்ல. திருப்பியும் அந்த அவர்கிட்டயே போனாங்க. பவானியில இருக்காருல்ல, அவர்கிட்டயே போனாங்க. போனா அவரு மறுபடியும் அதே மாரி எலுமிச்சம்பழத்த கட் பண்ணி, குங்குமம் தடவி, மந்திர பிரயோகம் பண்ணி, "இந்த வாட்டி நீங்க வீட்டுக்கு போய் காட்டுங்க. இப்ப சரி ஆகலைன்னா, நானே உங்க வீட்டுக்கு வரேன்" அப்டின்னாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அத பண்ணதுக்கு அப்புறமா, இவரு ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த நைட்டு தூங்கினாரு. ரொம்ப அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த பயம்ன்ற விஷயமே வரல. இப்போ இந்த ஒரு விஷயம் அந்த குரு தசையில 8ல இருக்கிற குரு தசையில கேத்து புக்தியில நடந்தது. ஆன்மகாரகன அந்த கேத்து பாதிச்சதுனால நடந்தது. இதுதான் விஷயம். இப்போ இதுக்கப்புறம் குரு தசை முடிஞ்சு, சனி தசை முடிஞ்சு, புதன் தசை மறுபடியும் 8ல அந்த புதன் இருக்கு. 8ல அந்த புதன் இருக்கனால மறுபடியும் புதன் தசையில புதன் புக்தி முடிஞ்சோடனே ஆ கேத்து புக்தி வருது. இப்பதான் இவர் மரணித்தார். ஆக இந்த சூரியனை வந்து பாதிச்சதுனால, கேது பாதிச்சதுனால, இந்த கேது புக்தி வரும்போதெல்லாம், தசைக்கு ஏற்றாற்போல் இந்த சூரியனுடைய காரகத்துவம் வேலை செஞ்சது. இதுல அ 8ஆம் அதிபதியினுடைய குரு தசையில தான் இந்த பயம் நடந்தது. அப்போ 8ஆம் அதிபதி இதுல அப்படி நடக்கும். அ அதுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா லக்னாதிபதி எங்க இருந்தாலும் அது இந்த மாரி வராது. அது அப்படி. அதாவது இவருக்கு வரல. அடுத்தது 8ல இருக்கிற புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 8ல மறைஞ்சதுனால, அப்படி ஒரு கேது வந்து சூரியனையும் பாதிச்சதுனால, இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதனால இப்போ என்ன ரெமெடி இதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாரி யாருக்கான்னு இருந்தா, சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அப்போ சூரிய எப்பவுமே இவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்தே ஆகணும். அப்படியெல்லாம் செய்யும்போது, அ இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சூரிய பலம் கூடி, கேத்துனுடைய பாதிப்பு குறையும். இன்னொன்னு மாணிக்கம் கல், சூரியனுடைய கல் போட்டுக்கணும். அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் போட்டுக்கணும். டக்குன்னு அந்த ஜாதகத்த பார்த்துட்டு தான். ஜோதிடர்கிட்ட நீங்க பார்த்து போட்டுக்கலாம். அடுத்தது வைடூரியம் கல் டீஆக்டிவேட் பண்றதுக்காக, கேத்துவ டீஆக்டிவேட் பண்றதுக்காக வைடூரியம் கல் போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர் வந்து இவங்களுக்கு கிடைச்சு, அந்த சூரியனால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இவருக்கு வராமல் விட்டு விலகும். சுபமாக, சௌக்கியமாக நீடூழி வாழலாம். நன்றி.